ஏன்டா வேலை செஞ்சுட்டு வந்து அசதியா இருப்ப, சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கு. அந்த செல்போனையே நோண்டிக்கிட்டு இருப்ப ராத்திரி 12 மணி வரைக்கும். அம்மா நான் என்னம்மா ரொம்ப நேரமா நோண்டுறேன். அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அவ்வளோதான். மறுபடியும் காலைல எழுந்திரிச்சு அப்புறம் ஆட்டோ எடுத்து ஓட ஆரம்பிச்சுன்னா செல்ஃபோனே யூஸ் பண்ண முடியாதுமா. கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸேஷன். சரி என்னமோ போடா. இந்தா இட்லியை சாப்பிடு முதல்ல. அகஸ்டினே, லாவணி ஏதாவது ஃபோன் பண்ணால? உங்க அப்பா என்ன சொன்னாரா? லாவண்யாவா? இன்னைக்கு ஃபுல்லா ஃபோனே பண்ணவே இல்லையாம்மா லாவண்யா. என்னடா சொல்ற அகஸ்டினே, ஃபோன் பண்ணலையா? அப்போ உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த பொண்ணோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாரு. என்னம்மா சொல்ற? நம்ம வீட்டுக்கு வந்தாரா? எப்போ வந்தாரு? வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டாரா? என்ன சொன்னாரு? பிடிச்சிருக்காமா? அட போடா, அப்புறம் வந்த நேரம் வீட்டுல யாருமே இல்ல. ஏன் நானே வீட்டுல இல்ல. அப்ப வெள்ளிக்காய் பிஞ்சு வித்துன்னு இருந்தேன் நானு. நம்ம வாசுபடி கிட்ட வர அவரு வராரு. அப்புறம் என்ன சொன்னாரு? அப்புறம் என்ன, அப்புறம் வீட்டுக்குள்ளார இட்டுன்னு வந்து வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சேன். அப்புறம் அவர் பொண்ணு இத சங்கீதாவாமே, அவர் 2வது பொண்ணு 2 பேர் வந்திருந்தாங்கடா. சங்கீதாவும் வந்திருந்தாலாமா? அவ என்ன சொன்னா நம்ம வீட்டை பத்தி? அவ ஒன்னும் சொல்லலடா. அவங்க அப்பா கிட்ட தான் கேட்டேன். அப்புறம் என்னங்க கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்டதுக்கு 2 வேலை முடிச்சு போச்சு, இன்னும் ஒரு வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு சொல்றோம் சொன்னாரு. சரின்ட்டு அப்புறம் நானும் வழி அனுப்பி வச்சுட்டேன். அம்மா இருமா, நான் இப்பவே லாவண்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னு கேக்குறேன். பேசிக்கலாம்டா, முதல்ல இட்லியை சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். இல்லம்மா, எனக்கு ஆர்வமா இருக்குது. லாவண்யா கிட்ட என்னன்னு கேட்டதான் நான் நிம்மதியா சாப்பிடுவேன். ஹலோ லாவண்யா, உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாராமே, இங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போனாராமே. என்ன சொன்னாரு உங்க அப்பா? பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? பிடிச்சிருக்கா அகஸ்டின்? உங்க வீட்டெல்லாம் பிடிச்சிருக்குதா? அப்புறம் என்ன சொன்னாரு? ஏதோ 3ஆவதா ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் கல்யாணத்துக்கு ஓகேவா இல்லைன்னு சொன்னாராமே. அந்த வேலையை முடிச்சுட்டாரா? என்ன பண்ணுமா? நாங்க ஏதாவது பண்ணுமா? ஆமா, நீங்க ஒண்ணு பண்ணாதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாராம். அது என்னன்னா, எனக்கு எங்க வீட்டுல இருந்து நகையே போட மாட்டாங்களாம், வரதட்சணை எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம். எல்லா செலவும் கல்யாண செலவு எல்லாம் நீங்க தான் பார்க்கணுமா. அப்படின்னா எங்க அப்பா என்ன உங்க வீட்டுக்கு தரேன்னு சொல்லிட்டாரு அகஸ்டின். எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எங்க அப்பா இதை சொன்னதுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறது உறுதி. லாவண்யா, என்னது கல்யாண செலவு எல்லாம் நாங்க பார்க்கணுமா? என்ன அகஸ்டின் இப்படி கேக்குற? நான் எங்க வீட்டுல இருந்து நகை வரதட்சணை எல்லாம் கொண்டு வந்தாதான் உங்க வீட்டுக்கு என்ன மருமவளா ஏத்துப்பீங்களா? இல்லைன்னா என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? அப்ப கல்யாணம் நடக்காதா? அப்படிலாம் இல்லை லாவண்யா, வரதட்சணை நகை எதுவும் நீ போட தேவை. இருந்தாலும் கல்யாண செலவு எல்லாம் நாங்களே பார்க்கணும்னா அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் கொஞ்சம் உங்க வீட்டில் பார்த்துக்க சொல்லலாம். மற்றபடி நீ நகைலாம் எதுவுமே போட தேவையில்ல. நிஜமாவா? நான் எந்த நகையும் போட்டு வர தேவையா? உனக்கு எங்க வீட்டுல எந்த நகையும் போட தேவையா? வரதட்சணை எதுவுமே வேணாமா? சிறுசனம், வண்டி, பீரோ, கட்டிலு, ஜாமா எதுவுமே வேணாமா? பரவாயில்ல லாவண்யா, அதெல்லாம் எதுவுமே வேணாம். நீ மட்டும் எனக்கு மனைவியே கிடைச்சாலே போதும். பெரிய தாராள மனசுதான் உனக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுல எதுவும் போடாமலாம் சும்மா அனுப்ப மாட்டாங்க உங்க வீட்டுக்கு. எங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரு? இந்த கல்யாணம் உன்னோட விருப்பமா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம், அந்த வீட்டுக்கு நீ போய் நல்லபடியா வாழ்வ நீ நினைக்கிறேன்னா இந்த கல்யாண ஏற்பாட நடத்த சொல்லுமா உங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டாரு அகஸ்டின். ஓ, உங்க அப்பா இதான் சொன்னாரா? சும்மா விளையாட்டுக்கு என்கிட்ட பேசுனியா நீ? சரி, அப்புறம் நீ என்ன சொல்ற? இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமா? பின்ன இந்த கல்யாணம் பேர நான் சொல்லுவேன். நானே உன்னை விரும்பிட்டேன், உன்னை ஆசைப்பட்டுட்டேன், உன்னை காதலிச்சுட்டேன், உங்க வீட்டுக்கு மருமகள வரணும்னு நினைச்சிட்டேன், எல்லாம் நினைச்சிட்டேன். இதுக்கப்புறம் முடியாது நான் சொல்ல முடியும்? எங்க அப்பா பொறுப்பை என் தள்ள கட்டாரு. உன்னோட பொறுப்புமா, இதுக்கப்புறம் ஓ முடிவு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, என்னோட முடிவு என்ன? கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லு.
சரி, உங்க வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் சம்மந்தமா இதுல? அதான் சொல்லிட்டேன் அகஸ்டின், என்னோட முடிவாதான்ட்டு எல்லாரும் ஒத்துப்பாங்க. உங்க வீட்ல கல்யாணம் ஏற்பாடு செய்ய சொல்லு. சரி அகஸ்டின், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என் போன்ல 2% தான் சார்ஜ் இருக்கு. நான் சார்ஜர் போட்டு வச்சிருந்தேன். சரி, நீ ஃபோன் பண்றியா சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்து பேசினேன். சரியா, நான் அப்புறம் பேசுறேன், வைக்கிறேன். சரி சரி லாவண்யா, நானே எங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். ஏண்டி சுமதியே, அப்புறம் நிக்கிற? கூப்பிடு. அக்கா, அக்கா, மாமா. பராதவங்கெல்லாம் வந்துக்கிறாங்க. அதான் வானம் இருட்டுருச்சு போல. இந்தா சுமதியா, எதுவா இருந்தாலும் அப்படி போய் பேசிக்கலாம் போ. இங்க மழை வரப்போகுது, மழை வந்தா இங்க நிக்க முடியாது, அந்த பக்கம் போ. வானம் சூழ்ந்து இருக்குதா, ஆனா மழை பெய்யாது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அக்காவையும் மாமாவையும் கூப்பிடுங்க. ஆட என்ன சுமதி நீ சொல்ற? நீ மழை இப்ப வரப்போகுது, எம்மா மழை வரப்போகுது பாரு. நீ வர ஒண்ணு போ, அந்த பக்கம் நில்லையா, நான் கூட்டின்னு வரேன். ஏ சுமதி, பாத்தியா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மழை வரப்போகுதுன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்போதைக்கு மழை வராது நான் சொல்றேன். ஏங்க, நான் உங்க கூட எல்லாம் சேர்ந்து பேசலங்க. அவங்க ஏதோ மழை வரப்போகுதுன்னு சொல்லி ஏதோ பேசுறாங்கட்டு நானும் சாதாரணமா பேசிட்டேங்க. சரி, நான் எதுவும் பேசல. தெய்வானா, தெய்வானா, எப்பா முத்தையா, 2 பேர் வாங்கப்பா. தெய்வானா, அப்புறம் அங்க துணி ஏதாவது காய வச்சிருந்தனா வீட்டுக்குள்ளார எடுத்துன்னு வந்து போட்டுரு. மழை வரப்போகுது, சீக்கிரம். பாருடி சுமதி, பாரு மறுபடியும் எப்படி பேசுறாங்க பாரு. இதுக்கு தான் அந்த வீட்டுக்குலாம் வரமாட்டேன்னு சொன்னேன். ஐயோ, என்னங்க நீங்க? அப்ப ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கீங்க, அதனால சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அட சகல வந்திருக்காரு, வாங்க சகல, வாங்க வாங்க. கொழுந்தனார் வந்திருக்காரு, வாங்க கொழுந்தனாரே, வாங்க வாங்க. ஆமா ஆமா, வா கொழுந்தனார் தான் வந்துக்கிறாரு. அதான் மழை வரப்போகுது, அதுக்கு தான் துணி எடுத்து உள்ள போட சொன்னேன். உள்ள போட்டியா? ஐயோ அத்தை, நீங்க வேற வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டீங்க அத்தை. அவரே ஏற்கனவே கோவக்காரு. எது அதிசயமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, இங்க வந்தவரையும் போக வச்சிருங்க போல. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அத்தை. சொல்லிடி சுமதி, என்ன 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அக்கா, நாம போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணோட தங்கச்சி 2 பேர் நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண சொல்லிட்டாங்க. அதான் பத்திரிக்கை அடிச்சிட்டோம்க்கா. அதான் முத உங்களுக்கு வைக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம்க்கா. அட பரவாயில்லையே. இதுக்கு தான் நேரமும் காலமும் ஒன்றா கூடி வரணும்னு சொல்லுவாங்க போல. பார்த்தியா, டக்குன்னு ஏதோ லவ் பண்ணுறான்னு சொல்லி அப்படியே பேச போய் உடனே அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. டக்குன்னு பத்திரிக்கையும் அடித்தாச்சு. இந்த மாதிரி எந்த தடையும் இல்லாமல் சுலபமாக அமையிறது எல்லாருக்கும் கிடச்சிடாது. ஏதோ அகஸ்டினுக்கு நல்ல வாழ்க்கை டக்குன்னு அமைஞ்சிடுச்சு. ஏங்க, பத்திரிக்கை எடுங்க, கொடுத்துடலாம். மனசுல எதுவும் வச்சுக்காம என் பையன் கல்யாணத்துக்கு எல்லாரும் அவசியம் வரணும். எப்படி சகல, நீங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தீங்களே, காலையில தாலி கட்டுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்ன வந்தீங்களே, அந்த மாதிரி வந்துட்டா போதில்ல, நாங்க ஒரு 3/4 மணி நேரம் கூட முன்ன வந்துடுறோம். இப்பதானே சொன்னேன், சொல்லி தானே ஆரம்பிச்சேன் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கன்னு. சும்மா சொன்ன சகல, அதெல்லாம் வந்துடும். முத நாளே நாங்க எல்லாரும் வந்துருவோம். ஏன்டி சுமதி, நிச்சயதார்த்தம்லாம் எதுவும் பண்ணலையா? அவங்க வீட்டில் எதுவும் சொல்லல? உடனே பத்திரிக்கைலாம் அடிச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அக்கா, பொண்ணோட அப்பா என்ன சொல்லிட்டாரு, நிச்சயதார்த்தம் இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல, கல்யாணம் நடக்க போதுல, அதுக்கு முத நாளே மண்டபத்திலே சும்மா தட்டு மாத்திக்கலாம், அது பண்ணா மட்டும் போதும், இப்போ எதுவும் பண்ண வேணாம், கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருக்கா. அப்ப சரி சுமதி, அவரே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? சரி, நிச்சயதார்த்தத்தை கல்யாணத்துக்கு முத நாள் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. நிச்சயதார்த்தம் பண்றது
எதுக்கு? எல்லாருக்கும் முழு சம்பந்தமான்னு கேட்கறதுக்காகவும், அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து என்னென்ன செய்யறாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, யார் எந்த எந்த செலவை யார் யார் பாக்குறது அப்படின்ற பேசுறது தான் நிச்சயதார்த்தம் வைக்கிறது. நிச்சயதார்த்தமே வைக்கலாம், இதெல்லாம் எப்படி பேசுனீங்க? சீசன் எல்லாம் என்ன செய்யணும் நீங்க சொல்லிருக்கீங்க? அவங்களும் அதை பத்தி எதுவுமே சொல்லல, நாங்களும் அதை பத்தி எதுவும் கேட்கல. அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன போடுறோம்னு நினைக்கிறாங்களோ போடட்டும், நான் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏண்டி சுமதி, சரி வா கிளம்பலாமா? அப்புறம் அங்கே வேற போகணும், வா போலாம். ம் சரிங்க போலாம். அக்கா மாமா போயிட்டு வரேன். ம் போயிட்டு வாடி சுமதி. வாங்க வாங்க வாங்க, நீங்க கௌசல்யாவோட சித்தி தானே? ஆமாம்மா, கௌசல்யாவோட சித்தி தான் நானு. சரி சரி உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அப்புறம் உங்களை பார்த்துருக்கேன் நானு பின்னாடி. அப்புறம் நான் பார்த்ததில்ல. அவரு யாரு? இவர் என்னோட வீட்டுக்காரு, கௌசல்யாவுக்கு சித்தப்பா. ஓ அப்படியா? நானு கல்யாணத்துல உங்களை மட்டும்தான் பார்த்தேனா, அவர் பார்க்கலையா, அதான் யாரும் கேட்டேன். சரி சரி எங்க உட்காருங்க. மச்சான் மச்சான் இங்க வாங்க மச்சான், கௌசல்யாவோட சித்தி சித்தப்பா வந்திருக்காங்க. வாங்க வாங்க. என்ன கௌசல்யா பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? அவ வெளியே போயிருக்காளே, அவ இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீங்க அது வரைக்கும் உட்காருங்க. ஏ மங்கம்மா, மாசம் மாசம் நிக்கிற, போ வந்தவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா போ. இல்ல இல்ல இருக்கட்டும், நாங்க வேற ஒரு விஷயமா வந்தோம். வேற விஷயமா? வேற என்ன விஷயம்? எங்க பத்திரிக்கை எடுங்க, வந்து கொடுங்க, நீங்க தான் கொடுக்கணும். எங்களோட பையன் அகஸ்டினுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதான் பத்திரிக்கை கொடுக்குறதா வந்திருக்கோம். இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கோங்க, குடும்பத்தோட அவசியம் எல்லாரும் வந்துடணும், சரியா? கல்யாணத்துக்கு முத நாளே வந்துருங்க. எல்லாரும் வந்துடுறோம் நாங்க. பொண்ணு எந்த ஊரு? கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்க? பொண்ணோட ஊரு புதுப்பேட்டை. நீங்க எங்க ஊருக்கு வரீங்களா? என்ன தெரியுமாங்களா? அப்ப அங்க வழி ஒரு ஊர் வரல, புதுப்பேட்டைன்னு வரும் பாருங்க, அதுக்கப்புறம் தான் தாண்டி தான் எங்க ஊருக்கு நீங்க வர மாதிரி இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்களே, அந்த ஊர் தான் பொண்ணோட ஊரு. கல்யாணத்தை எங்க ஊர்ல தான் வச்சிருக்கோம், எங்க ஊர் மண்டபத்துல தான் வச்சிருக்கோம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க, அப்புறம் மண்டபத்துக்கு போயிடலாம். ஓ அப்படியா? ஆமா, புதுப்பேட்டைன்னு ஒரு ஸ்டாப் வந்துதான். அப்ப பக்கத்துலயே உங்களுக்கு சம்மந்தம் அமைஞ்சு போச்சு. நாங்க எதுவும் சம்மந்தம் எதுவும் தேடல, என் பையனா அந்த பொண்ணை விரும்பி இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுல சொன்னா நாங்களும் போயிட்டு பொண்ணோட வீட்டுல பேசணும், அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். பொண்ணோட அப்பா அம்மா தெரிவிச்சிட்டாரு, அதான் இப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். சந்தோஷம் சந்தோஷம். இந்த மாதிரி பொண்ணும் பையனும் விரும்பி காதலிச்சு வீட்டில் எல்லாரோட சம்மதத்தோட இந்த மாதிரி முறையாக கல்யாணம் நடக்கிறதுன்றது எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்காது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமான கல்யாணம். நாங்கள் எல்லாரும் தரோம். கௌசல்யா எங்க போயிருக்கா? எங்க ஆகுமா என்ன? ரொம்ப தூரமாலாம் எங்கேயும் போல. நீங்க பஸ் விட்டு இறங்கி வந்திருப்பீங்களே, அங்க வழியில ஒரு கூரை வீடு இல்ல, அதாவது சோத்தாங்காய் பக்கம் ஒரு வீடு இருக்கும் பாருங்க, அங்க வேற எந்த கூரை வீடும் இருக்காது, அந்த ஒரு வீடு தான் இருக்கும். அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கா. அங்க என்னோட பெரியம்மா இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஆள் அங்க தனியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு அப்பவே எடுத்துன்னு போய் கொடுப்போம், அதை தான் கொடுக்க போயிருக்கா. நீங்க அங்க கூட போய் பாக்குறதுனா கூட பாருங்க. அப்படியா? சரி சரி, அப்ப நாங்க அங்க போயிட்டு எங்க பொண்ணை பார்த்துட்டு அப்படியே போறோம். ஏன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், நேரம் ஆகுது. சரி போயிட்டு வரோம். போயிட்டாங்க போயிட்டாங்க. ஏய் மங்கம்மா, இந்தா இது எடுத்துன்னு போயிட்டு உள்ள வை.